ஸ்டூடண்ட்ஸ், இப்ப நான் நடத்தின பாடத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன், கரெக்டா பதில் சொல்லணும். ஓகேவா? இந்தியாவை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அவை யாவை? நான் சொல்றேன் டீச்சர். சொல்லு. இந்தியாவை 3 வகையாக பிரிக்கலாம். அவை மேலே உள்ள பகுதி மேட்டுப்பகுதி என்றும், மேலே உள்ள பகுதி மேட்டுப்பகுதி என்றும், கீழே உள்ள பகுதி பள்ளத்தாக்கு என்றும், கீழே உள்ள பகுதி பள்ளத்தாக்கு என்றும், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை சமவெளி என்றும் சொல்லுவார்கள் டீச்சர். பொறுக்கி பதில் சொல்ற மூஞ்சிய பாரு. என்னடா கொழுப்பா? இரு கொழுப்பா அடக்குற. நீங்களே கேளுங்க மேடம், அவன் எப்படி பதில் சொல்றான் பாருங்க. கிச்சா டீச்சர், இந்தியாவை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அவை யாவை? இந்தியாவை 3 வகையாக பிரிக்கலாம். அவை மேலே உள்ள பகுதி மேட்டுப்பகுதி என்றும், கீழே உள்ள பகுதி பள்ளத்தாக்கு என்றும், இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி சமவெளி என்றும் சொல்லுவார்கள் டீச்சர். சரியா தானே சொல்றான்? இல்ல மேடம், அவன் என்கிட்ட சொல்லும் போது அவன் பார்வையே சரியில்லை. பார்வையே நீங்க கவனிக்கிறீங்க, பதில தானே கவனிக்கணும். ஒருத்தரை நமக்கு பிடிக்கலனா அவங்க எதை செஞ்சாலும் நமக்கு தப்பாதான் தெரியும். ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு அவனை பிடிக்கல, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பசங்களை எதிரியா நினைக்காம பாடத்தை நடத்துங்க. யோகிய மாதிரி நடிக்கிறியா? ஹீரோ ஒண்ணு வச்சுக்கிறேன். வயசு பசங்களை நிம்மதியா படம் பார்க்க விடுங்கடா, சொரியாதீங்கடா. யூத்தெல்லாம் கம்முனு தாண்டா இருக்கும். உங்களை மாதிரி மிடில் ஏஜ் தாங்க முடியலடா. சவுண்ட் விடுறது நீ யாரா? அது குரல் கொடுக்கறது? மூடிட்டு படத்தா பாடுறா. யாரா அவன் மூடிட்டு படம் பார்க்க சொல்றது? வந்தெல்லாம் மூஞ்ச பிராண்டி விட்டுருவேன். ஒழுங்கா தியேட்டருக்கு வந்தோமா படம் பார்த்தாமான்னு போங்க. சவுண்டே வராது, படம் பாருங்க. சரி சரி உட்காருங்க. சுபு, மயில டீ சாப்பிட்டு இருக்கான், நீ போய் சாப்பிடு, நாங்க வந்துடுறோம். டேய் சீக்கிரம் வந்துருங்கடா. இதே போடு பா. ஏன்டா அவளை அனுப்பிட்ட? டேய், நம்ம சைக்கிள் பில் ஆட்டிய போறத அவ பார்த்தா அப்செட் ஆயிடுவாடா. வாய மூடு. ஆமா, திருட்டுத்தனமா செவரேறி குதிக்கிறா. இதை ஒத்துக்க மாட்டாளா? வர வர திட்டால பெல்ல குறைச்சிட்டாளுடா. அடக்கி வாசி. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம். அப்பா வணக்கம்ப்பா. ஏண்டா உன்கிட்ட நான் வணக்கம் கேட்டனா? உன்கிட்ட வணக்கம் கேட்டனா? கிச்சா அப்பாட்டு ஒரு மரியாதை கொடுத்த. அந்த தருதல பையோட ஃப்ரெண்டா நீ? ஆமா, நீ ஸ்கூலுக்கு போலியா? அவனும் போல. எங்கடா அவன்? அவன் சைக்கிள் ஸ்டாண்ட் கிட்ட நிக்கிறான். சைக்கிள் ஸ்டாண்டா? ஓகேவா? ஓகே, பாதி ஓகே, இப்ப முழுசும் ஓகே. பள்ளிக்கூடத்துக்கு போகாம சினிமாவா? சினிமாவா? நீ மட்டும் வரலையா? அனுசரிப்பாள.
ஆஹா, ஆயா கொஞ்சம் அழகா இருந்தா வாத்தியார் பாடம் இங்க எடுத்துருவோம் போல இருக்கே. வர வர ஆயா பருப்பு அடிமடியில கட்டிட்டு போயிடுறாள. வாங்க டீச்சர், முட்டை வடை வந்தீங்களா? ஏய், நான் என்ன கோழியா என்கிட்ட வச்சுக்கிட்ட அறுத்துருவா அறுத்து. ஆஹா, வர வர டீச்சர் எல்லாம் டாக்டர் மாதிரி ஆயிட்டாளுங்க. சீக்கிரம் போடாயா. போட்டுட்டு இருக்கேன்ல. இது வேற ரயில் இன்ஜின் மாதிரி புகை விட்டுக்கிட்டு நிக்கிறான். இவனை யாரையா வாத்தியார் வேலைக்கு சேர்த்தது? களவாணி பைய மாதிரியே நிக்கிறானே. ஏய், என்ன வளவலன்னு பேச்சு? சும்மா இரு. டேய், தட்டு தட்டாதடா. டீச்சர், இங்க எதுக்கு டிராபிக் ஜாம்? ஏய், ஒழுங்கா சாம்பார் ஊத்துறா. முதல்ல உன் சீட்டை கிழிச்சாதான் அந்த ஸ்கூல் உருப்படும். என் சீட்டை கிழிக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் சீட்டை கோர. என்ன தொடர்ச்சி எங்களையே கவனிச்சிட்டு இருக்க? கொஞ்சம் அப்படி திரும்பி நின்று பெருமாளையும் சுப்புவையும் கவனி. சரி டீச்சர். ஆஹா, ஆயா வாட்டுக்கள் ஆக்கிட்டாங்கடா. இந்த ஆளப்போர் உங்களை எல்லாம் பிள்ளைகளா பத்ததுக்கு உங்க வீட்டுல 1 கிலோ புளிய பத்திருந்தானே கொட்டை எடுத்துட்டு குழம்பாது வச்சிருப்பாங்கடா. பூரா அம்பட்டு வினோதமா இருக்காங்க. இந்த ஆளேண்டா ஊண்டிட்டு போறான். இவருக்கு சரசுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓஹோ, அப்ப பம்பரக்கட்டையில ஆக்கர் ஏத்திர வேண்டியதுதான். மதையான வர மாதிரி இருக்கு. வா ஓடிடலாம். பசங்களா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டமான பாடம் ஒண்ணு சொல்லி கொடுக்க போறேன். அதுக்காக யாரும் பயப்பட வேண்டாம். மத்த வாத்தியாருக்கு மாதிரி வளவளா கொலகலான்னு சொல்லி கொடுக்க மாட்டேன். ரொம்ப ஷார்ப்பா சொல்லி கொடுப்பேன். அதாவது வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி. அது மட்டும் இல்ல, பச்சை மரத்துல ஆணி இறங்குற மாதிரி சொல்லி கொடுப்பேன். எப்படி என்ன இப்படி பாக்குறீங்க? அப்பதான் உங்களுக்கு எல்லாம் உள்ள நல்லா ஏறும். என்ன? ஆமாயா, உட்கார்ந்து சொல்லுங்க, அப்பதான் நல்ல ஏறு. நன்றி நன்றி நன்றி. என்னடா இந்த குரலில் ஓடு மீன் ஓடு, ஊமியின் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. என்ன கொக்கு கொக்கு? பாவண்டா. சார்தானே? இல்ல சரசு. எல்லா டீச்சர்ஸும் வந்தாச்சுல்ல? சொல்லுங்க, இப்ப எதுக்கு இந்த மீட்டிங்? அந்த கிச்சா பையலுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் மேடம். வர வர அவன் சேட்டை ரொம்ப ஜாஸ்தியாச்சு மேடம். அவனால மத்த பசங்களும் கெட்டு போயிடுவாங்களோன்னு பயமா இருக்கு மேடம். உடனே டிசி கிழிச்சு அவன் கையில கொடுத்தீங்கன்னா தான் நம்ம ஸ்கூலுக்கு நல்லது. டிசி கிழிச்சு கொடுக்கற அளவுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா? ஒன்னா ரெண்டா மேடம், நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் வாத்தியார பிரேயர் ஹால்ல வேட்டையாவது அவமானப்படுத்திட்டான். என்னைய கேவலப்படுத்தினா பரவாயில்லம்மா. போன வாரம் செலுத்துவாத்தே இருக்கு சேருக்கு அடியில ஆடிச்சுட்டான். ஏதோ இவர் உருவம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால தப்பிச்சாரு. இல்லனா செப்டி கை உயிருக்கே ஆபத்தா இருக்கும். அது மட்டும் இல்ல மேடம், ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் ஒவ்வொரு பட்ட பேர் வச்சிருக்கான். நான் டேங்கர் லாரியா, அவரு சோடா புட்டியா, இவர பைல்ஸ் பரமசிவாங்கிறான். இவர வழுக்கு பாரு. என்ன செக்ஸி டீச்சருங்க? சகிலா சகிலா நூல் ஷோ எப்பங்கிற என்ன பார்த்தா அப்படியா இருக்கு? இப்படி எல்லாம் அட்டகாசம் எல்லை மீறி போயிட்டே இருக்கு. இனி நாங்க பொறுத்துக்க மாட்டோம். இதுக்கெல்லாம் நீங்க தான் முடிவு வெட்டணும். நீங்க சொல்ற கம்ப்ளைண்ட்ஸ்க்கெல்லாம் அவன் தான் காரணம்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஆனா குத்து மதிப்பா சொல்லலாம். வேணா நீங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க மேடம்.
எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. கிச்சன் நம்மளோட ஸ்டூடெண்ட். அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நாம தான் அவனை திருத்தணும். அதை விட்டுட்டு அவனை பழி வாங்குறதுக்கு இப்படி எல்லாம் மீட்டிங் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, நான் விசாரிக்கிறேன். நீங்களா கிளாஸ்க்கு போங்க. ஓகே மேடம்.